ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்குறக்கு எம்மியாக இருக்குல்ல, சாப்பிட்றக்கு அதை விட எம்மியாக இருக்கும். வாங்க சுவையான பாவக்காய் தொக்குப்பா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பாவக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச உடனேயும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பாவக்காயை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. நீங்கள் வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டால் போது இது அடி பிடிக்காது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பாவக்காய். அதுக்கப்புறம் இதுக்கு என்னென்ன மசாலா வேணும்னா தக்காளி, கொஞ்சமாக மிளகாய் பொடி, அப்புறம் சாம்பார் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கணும். இது எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 மிக்ஸ் பண்ணி போடலாம். இல்லை உங்களுக்கு எது ஈஸியோ அதை போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி போட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா வந்து இது கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மசாலாவோட சேர்த்து பாவக்காய் குக் ஆகும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வதக்கி வச்ச பாவக்காய் இந்த மசாலாவோட போட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ரொம்ப அதிகமாக தேவையில்லை, குட்டியோண்டு போட்டு கொஞ்சமாக ஒரு வெல்லமோ ஒரு நாட்டு சக்கரையோ போடுங்க. இது டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இவ்வளோதாங்க. இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான். அப்பப்போ கிளறி விட்டிங்கன்னா போதும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் வற்றி இருக்குது. அப்படியே நல்லா வற்றி நல்லா தொக்கு செமையாக ஊறுகாய் மாதிரி வந்துருங்க. இது சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட சுடு சாதத்தில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், தொட்டுக்கவும் நல்லாயிருக்கும், எதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும் பாருங்கள். தண்ணி அப்படியே நல்லா வற்றிருச்சு. இது ஒரு மொத்தமாகவே ஒரு 1/2 ஹவரில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. டக்குன்னு நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு வணக்கி விட்டுட்டு கூட மற்ற வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இது ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ எண்ணெய் கக்கி பார்க்குறக்கு எவ்வளோ எம்மியாக இருக்குதுன்னு, சாப்பிட்றக்கு அவ்வளோ எம்மியாக இருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும் பாருங்கள். நல்லா எண்ணெய் கக்கி எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த டைம் பாவக்காய் தொக்கு. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ரெசிபி. பாவக்காயை தவிர்க்காதீங்க. வாரத்தில் ஒரு முறையாச்சும் உங்களோட உணவுல பாவக்காய் வந்து சேர்த்திக்கங்க. ஏன்னா அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த கசப்பு நம்ம உடம்புக்கு தேவை. அறுசுவையும் உணவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. இதில் இந்த பாவக்காய்ங்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.